ஹலோ வியூவர். பெண்களுக்கு மிகவும் பிடித்ததில் ஒன்று தங்கம். ஆனால் நாம் அந்த தங்கம் அணிவதின் பயன்கள் தெரியுமா? ஆமாங்க, தங்கம் அணிந்தால் எவ்வளவு நன்மை இருக்குது தெரியுமா? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். தங்கம் வாங்குறதுனாலையும் யூஸ் பண்ணுறதுனாலையும் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது தெரியுமா? ஃபினான்ஷியலாக பெனிஃபிட் இருக்குது, எமோஷ்னல் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஹெல்த்லேயும் நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது தங்கம் யூஸ் பண்ணுறதுனால. இந்த மூணையும் நம்ம வரிசையாக பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியலாக பார்க்கலாம். மோஸ்ட்லி நம்ம கோல்டு வாங்குறதே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான். ஃப்யூச்சரில் நமக்கு ஏதோ ஒன்று பிரச்சனைக்கு யூஸ் ஆகும்னு தான். அதை தான் நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான் தங்கத்தை வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி இன்னும் நிறைய பெனிஃபிட் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவும் யூஸ் ஆகுது. பட் அதையும் தாண்டி இன்னும் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதில் செகண்ட் ஹெல்த் பெனிஃபிட். அதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்படின்னா கோல்டு இஸ் செட் டு ரெடியூஸ் இன்ஃப்ளமேஷன் அண்ட் பூஸ்ட் த இம்யூன் சிஸ்டம். இந்த அலர்ஜி மாதிரி இருக்குல்ல, அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். நமக்கு ஏதோ ஒரு வீக்கம் மாதிரி இருந்துச்சுன்னா தங்கம் யூஸ் பண்ணுறதுனால அந்த வீக்கத்தை குறைக்கும். நெக்ஸ்ட்டு பிளட் சர்க்குலேஷன். இது தங்கம் அணிவதன் மூலமாக ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கும். தங்கம் வியர் பண்ணால் ஸ்கின் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும், ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். இதன் மூலிமா நமக்கு இதயத்திற்கு போகிற ரத்த ஓட்டம் அதிகரிப்பதனால் இதயத்திற்கு ஆரோக்கியம் தரும். ஒரு வலி நிவாரணியாக இருக்குது. கீழ்வாதம் மற்றும் பிற ஏதாவது ஒரு தோல் நோயோ வேறு ஏதோ ஒன்று பிரச்சனைக்கு பெயின் ரிலீஃபாக இருக்கும் தங்கம் வியர் பண்ணுறதுனால. நெக்ஸ்ட்டு தங்கம் நம்ம யூஸ் பண்ணணும்னா ஒருத்தர் சொல்லுவாங்க, தங்கம் எனக்கு சேராது, ஒரு செயின் போட்டால் கூட பிச்சுக்குது, அரிக்குதும்பாங்க. ஆனால் தங்கம் நம்ம யூஸ் பண்ணோம்னா எந்த விதமான ஸ்கின் அலர்ஜி எதுவுமே வராது. அதேமாரி தங்கம் வியர் பண்ணுறதுனால செல் தூண்டுதல். நமக்கு கோல்டு வியர் பண்ணோன்னா செல் ஸ்டிமுலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஒரு எனர்ஜி கிடைக்கும். நம்ம ஒரு கோல்டு வியர் பண்ணி நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் அண்ட் எனர்ஜி கிடைக்கும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், தங்கம் வியர் பண்ணுறதுல எவ்வளோ நன்மை இருக்குன்னு.